Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's kitchen. Evening snacks க்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. மதுரை ஸ்பெஷல் கார வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பட்டாணி பருப்பு, 1 கப் உளுந்து, 1/2 கப் பச்சரிசி எடுத்துக்கணும். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சிரணும். பட்டாணி பருப்பு இல்லைன்னா கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கணும். மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி திருவி சேர்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீயோட சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் ஈஸியாக செஞ்சு வச்சிடலாம். நான் போடுற ரெசிபி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்நாக்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மதுரை ஸ்பெஷல் கார வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.